ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, வளைகாப்பு ஃபங்க்ஷன் போகிறோம். எல்லோரும் கிளம்பிட்டோம். நானும் கிளம்பியாச்சு, பாப்பா மாம்சு 3 பேர் கிளம்பிட்டோம். போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த வீடியோ வாக்கு தான் இது. அதோட தொடர்ச்சி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அதை மட்டும் இப்போ ஷூட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே எடுக்க முடிஞ்ச ஃபோட்டோஸை எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வெளியிடுறேன். என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மாம்சும் கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்போ இங்கே பாருங்கள், பாப்பா வந்து ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு. கிளம்பிட்டிங்களா? இங்கிட்டு மாம்ஸ் கிளம்பிட்டாங்க. ஹாய் சொல்லுங்கங்க. ஹாய். நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே, ஃபங்க்ஷன் வந்துட்டோம் நண்பர்களே. இங்கே தான் வந்துட்டு வளைகாப்பு வீட்டுக்கு வந்தாச்சு. நிறையா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல, அதனால் ஓரளவுக்கு எடுத்ததை மட்டும் வந்து போட்டிருக்கிறேன். சரிங்களா? வளைகாப்பு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் டாக்டர். அவங்க வந்துட்டு டாக்டர் ஃபேமிலி. சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷனில் வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல நண்பர்களே. அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் இருக்காது. ஃபங்க்ஷன் போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. 5 வகையான சாப்பாடு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, அப்புறம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா பால் பாயாசம், குலோப்ஜாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாத்துக்குடி வச்சுருந்தாங்க. சாத்துக்குடி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்டில் வந்துட்டு வளையல், நம்மளுக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் வளையல் வந்திருக்கு. ஒரு 4 வளையல் வச்சுருக்காங்க நண்பர்களே. அப்புறம் ஒரு பவுல் கொடுத்தாங்க. பவுல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பவுல் ரொம்ப 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 அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பவுலுன்னு சொல்கிற இது ஜக்கு மாதிரி இருக்குங்க. பவுலுன்றதை விட ஜக்குன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு ஜக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கோபுரம் மஞ்சள், அந்த குங்குமம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறும், இதுலேயும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இருக்குது. இதுதான் அந்த பவுலில் இருந்துச்சு பாருங்கள். ஒரு பவுல், அதில் இது மஞ்சள் குங்குமம், அப்புறம் கயிறு மஞ்சள் குங்குமம், அப்புறம் பார்த்திங்கன்னா வளையல், இதெல்லாம் வச்சு இந்த கவருக்குள்ளே வச்சுருந்தாங்க நண்பர்களே. இந்த கவரில் வந்து பேக்கிங்கில் இப்படி இருந்துச்சு. இப்படி பேக் பண்ணி இதுவும் உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பையில் ஒரு பை ஒன்று கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூன்னு போட்டு ஒரு பை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பைக்குள்ளே வச்சு எல்லாருக்குமே வர்ற எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு ரிட்டன் கிஃப்ட். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாத்துக்கும் வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப வரவேற்பில் நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சி. அவங்க நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தி நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த ரிட்டன் கிஃப்டையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நண்பர்களே. அவங்களுக்கு வந்துட்டு இது 7வது மாத வளைகாப்பு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருமே அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் நண்பர்களே.